குடியுரிமை குடியுரிமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ எக்ஸ்ட்ரா தகவல்களும் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் பார்க்கலாம் வாங்க. ஆர்டிக்கல் 5 அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் வசிப்பிடத்தை கொண்ட நபர்களுடைய குடியுரிமை. இந்தியாவிலேயே இருப்பாங்கள்ல, அவங்களுடைய குடியுரிமை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 5. அந்த 3 பாயிண்ட்ஸ் தேவை கிடையாது, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவிற்கு வந்தவர்களுடைய குடியுரிமை. ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லுது அப்படின்னா, மார்ச் 1, 1947 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானில் குடிபெயர்ந்தவர்கள் மறுபடியும் இந்தியாவிற்கே வரதுக்கான ஒரு குடியுரிமை தான் ஆர்டிக்கல் 7 சொல்லுது. ஓகேவா. ஆர்டிக்கல் 8 அப்படிங்கிறது, இப்போ என்னுடைய பேரண்ட்ஸோ என்னுடைய மூதாதையரோ என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்காங்க அப்படின்னா அதன் மூலியமாக என்ன பண்ணலாம், குடியுரிமை அப்படிங்கிறது வாங்கிக்கலாம். அதை பற்றி பேசுகிறது ஆர்டிக்கல் 8. ஓகேவா. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஒருவர் பெற்றோர்கள் அல்லது மூதாதையர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னா அதை வச்சு என்னது சொல்கிற குடியுரிமை தான் என்னென்னா ஆர்டிக்கல் 8. ஆர்டிக்கல் 9 தானா முன்வந்து வெளிநாட்டு குடியுரிமை பெறும் நபர் இந்திய குடிமகனாக இருக்க இயலாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்டிக்கல் 10 என்ன அப்படின்னா, இந்த குடியுரிமையின் தொடர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குடியுரிமை தொடர்ச்சியை அப்படிங்கிறது என்னென்னா, பாராளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டக்கூறுகள் தீர்மானிக்கும். ஓகேவா. ஆர்டிக்கல் 11 என்ன சொல்லுது அப்படின்னா, பெறுதல் முடிவுக்கு வருதல் தொடர்பான விதிகளை வகுத்திட பாராளுமன்றத்திற்கு அதிகாரம். குடியுரிமை பற்றி வகுத்திட பாராளுமன்றத்துக்கு அதிகாரம். அப்படி பார்க்கும்போது தற்போதைய விதி 5 to 11 வரை செயல்பாட்டில் இல்லை. அதற்கு பதிலாகத்தான் குடியுரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க 1955. நல்லா பார்த்துக்கோங்க. ஆர்டிக்கல் 5 to 11 வரைக்கும் செயல்பாட்டில் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் குடியுரிமை சட்டம் 1955 டிசம்பர் 30 என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை 9 முறை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருத்தம் செய்யப்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டம் 1957லையும், குடியுரிமை ரத்து மற்றும் திருத்த சட்டம் 1960லையும், குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது 1985, 86, 92, 2003, 2005, 2015, 2019 9 முறை அப்படிங்கிறது திருத்தம் செய்யப்பட்டிருக்கும். காமன்வெல்த் ரத்து அதிகாரம் அப்படிங்கிற 2003, குடியுரிமை பெறுதல் அப்படிங்கிற 5 வகை. பிறப்பின் அடிப்படையில் இங்கே நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற அடிப்படையில் குடியுரிமை அப்படிங்கிறத பெறலாம். அதுக்கடுத்து வம்சாவளி அடிப்படையில், அதாவது என் தாய் தகப்பன் இங்கே பிறந்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வாங்கிக்கலாம். பதிவு செய்தல் இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியுரிமை அப்படிங்கிற வாங்கிக்கலாம். குடிமக்களாக ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையில், அதாவது இயல்புரிமை கூறி அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பிரதேசங்களில் ஒன்றிணைப்பதன் மூலம், பிரதேசங்கள் ஒன்றிணைப்பது அப்படின்னா வேறு நாடுகளை நம்ம நாடோடு இணைச்சாங்க அப்படின்னா அதன் மூலயமா என்ன பண்ணிக்கலாம், குடியுரிமையை வாங்கிக்கலாம். குடியுரிமை இழத்தல் அப்படிங்கிறது 3 வகை. துரத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், பறித்தல். இதன் மூலமாக என்ன பண்ணலாம், குடியுரிமை இழக்கலாம். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.